பொது மற்றும் வேளாண் பட்ஜெட்டுகள் மீதான விவாதங்களுக்கு தமிழக சட்டசபையில் இன்று அரசு தரப்பில் பதிலுரை. எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிக்க இருப்பதால் இன்றைக்கும் பேரவையில் அனல் பறக்க வாய்ப்பு. சட்டப்பேரவையில் இன்று தாக்கலாகிறது மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிரான தனி தீர்மானம். பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளும் ஏற்க திட்டமிட்டு உள்ளதால் ஏகமனதாக நிறைவேற வாய்ப்பு. இன்று பட்ஜெட்டுகள் மீதான அரசின் பதிலுரையை தொடர்ந்து சட்டப்பேரவைக்கு நாளை முதல் 4 நாட்கள் விடுமுறை. மீண்டும் திங்களன்று கூடி மானிய கோரிக்கைகள் மீதான விவாதமும் வாக்கெடுப்பும் தொடங்கும் என்று அறிவிப்பு. தமிழக பட்ஜெட்டுகள் மீது சட்டப்பேரவையில் நேற்று அனல் பறக்க நடந்த 3ஆம் நாள் பொது விவாதம். எதிர்க்கட்சியினரும் ஆளும் கட்சியினரும் பரஸ்பர குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததால் பரபரப்பு. கடந்த கால ஆட்சியினுடைய முதல்வர் மக்கள் மனதிலே இல்லை என்றெல்லாம் சொன்னார்கள். நீங்கள் வாங்கினது 108, எதிரில் இருக்கிற உங்களை விட அதிகமாக வாங்கியிருக்காங்க. தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. எங்ககிட்ட இருக்கிறவங்க தான் உங்ககிட்ட வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களே தவிர எங்கள் தலைவர் எப்போதும் மனதில் இருக்கிறவர். 108 பெரிதா எங்களது பெரிதா என்று கேட்டார்கள். சின்ன குழந்தையை கேட்டால் கூட 108 தான் பெரிதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று 97 பேர்களை வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சி நடத்தியவர் நீங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. பட்ஜெட் மீது எதிர்பார்ப்பில் இருந்த பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு தவேகா ஆட்சி ஏமாற்றத்தை கொடுத்துள்ளதாக OPS சாடல். தங்களது தேர்தல் அறிக்கையினை தங்களுடைய முன்னோடி திட்டமாக இந்த சட்டமன்றத்தில் கூட அறிவித்திருக்கலாம். அதை கூட அறிவிக்கவில்லை என்பதுதான் எங்களின் வாதமாக இருக்கிறது. தமிழகத்தின் மக்கள் இன்று ஏமாந்து நிற்கின்றார்களே, அவருடைய எண்ணங்களின் வடிவமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இடம் மாறியதன் காரணமாக துதிப்பாட வேண்டிய அவசியமில்லை என்று செங்கோட்டையன் பதிலடி. தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு தூய ஆட்சியை பற்றி ஏமாற்றத்தை உருவாக்குகிற ஆட்சி என்று நீங்கள் குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. அதற்காக இவ்வளவு துதிப்பாட வேண்டிய அவசியம் இல்லை. முதலில் இடத்தை மாற்றியவர் செங்கோட்டையன் தான் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று OPS கிண்டல். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இடத்தை மாற்றினாலும் தமது சட்டை பாக்கெட்டிலிருந்து ஜெயலலிதா படத்தை மாற்றாதவர் என்று அமைச்சர் ராஜ்மோகன் ஆதரவு. ஆனால் பாருங்க என்ன ஆச்சரியம்னா, இடத்தை மாற்றிய போதும் அவர் இதயத்தின் அருகே இருந்த அந்த நிழல் படத்தை மாற்றவே வேண்டாம் என்று சொன்னவர் எங்களுடைய வெற்றி தலைவர். ஆனால் அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. சட்டை பாக்கெட்டில் புகைப்படத்தை வைத்து ஏமாற்றும் பழக்கம் தமக்கு இல்லை என்று OPS ஆதங்கம். புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் MGR, மாண்புமிகு நல்லாட்சி நடத்திய அம்மா அவர்கள், இவர்களை எல்லாம் எங்கள் இதயங்களிலே நாங்கள் என்றைக்கும் எங்களுடைய கடைசி காலம் வரை வைத்திருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை காட்சி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். 3 முறை முதலமைச்சராகிய ஜெயலலிதா படத்தை பாக்கெட்டிலிருந்து OPS மாற்றியது சரியா என அமைச்சர் ஆதவ் கேள்வி. எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இடம் மாறி இருக்கலாம், ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்களை இன்னும் தன்னுடைய இதயத்தில் தன்னுடைய சட்டை பையில் இன்னும் வச்சிருக்காரு. ஆனால் புரட்சி தலைவி அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் இன்றைக்கு அவருடைய சட்டை பையில் யாரோட புகைப்படம் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதிமுக MLA-க்களை தவேகாவில் இணைத்ததுதான் புதிய அரசின் ஒரே சாதனை. சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சால் கடும் அமளி. கடந்த 3 மாதங்கள் இந்த அரசின் குறிப்பிடத்தக்க சாதனை என்னவென்றால்,
சொல்வது யாரும் கோச்சிக்க வேணாம். இந்த ஆட்சியில் ஒரு கட்சியில் வெற்றி பெறாங்க, வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்ணுறாங்க, உடனே வேறு கட்சியில் சேர்க்குறாங்க. இது என்னென்னு சொல்கிறது? இப்படிப்பட்டதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று அதிமுக தலைமை மீது நம்பிக்கை இல்லாததால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவிகாவில் இணைகின்றனர். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இபிஎஸ் மற்றும் OS மணியன் ஆவேசம். ஆண்டுக்கு பிறகு நடைபெற்றது அதிமுக ஆட்சியே இல்லை என்று ஆதவ் அர்ஜுனா விமர்சனம். ஜெயலலிதாவிற்கு பிறகு பாஜகவிடம் அதிமுக சரணடைந்து விட்டதாகவும் தாக்கு. 2017 புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சிக்கு எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. 2017க்கு அப்புறம் அந்த உங்களுடைய ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. அது ஏனென்றால் உண்மையான அதிமுக கிடையாது. அது அம்மாவுடைய அதிமுக கிடையாது. நீங்க சொல்லும்போது இருங்க, உட்காருங்க. அம்மாவோட அதிமுக இருக்கிற வரைக்கும் நீட் கொண்டு வரப்படவில்லை, GST கொண்டு வரப்படவில்லை, CAA கொண்டு வரப்படவில்லை. உங்களுடைய ஆட்சியில் தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக டெல்லியுடன் சரண்டர் ஆனீங்க நீங்க. இபிஎஸ்ஐ கடுமையாக விமர்சித்து பேசிய ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் ஆவேசம். இருக்கைகளில் இருந்து எழுந்து முழக்கமிட்டதால் கூச்சல் குழப்பம். நீ தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தலைமை மீது அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக விலகியதால் தான் அதிமுக எம்எல்ஏக்களின் கடும் அமளியால் இருக்கையை விட்டு எழுந்து சபாநாயகர் JCD பிரபாகர் அமைதிப்படுத்த முயற்சி. கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டதால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காட்டமாக எச்சரிக்கை. எம்எல்ஏக்கள் கட்சி மாறுவது குறித்து திமுக அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் இணைந்து பேசியது தமக்கு தெரியும். அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டதற்கு ஆதரவாக பேசிய திமுக எம்எல்ஏவிடம் சபாநாயகர் காட்டம். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும். அமைதியா உட்காருங்க. உட்காருங்க சார். திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக சேர்ந்துவிட்டது போன்று சபாநாயகர் பேசியதை ஏற்க முடியாது என்று இபிஎஸ் மற்றும் ஏவாவேலு திட்டவட்டம். இரு கட்சிகளும் ஒரே கருத்தில் இருப்பதையே தாம் அவ்வாறு சுட்டிக்காட்டியதாகவும் உள்நோக்கம் கற்பிக்க வேண்டாம் என்றும் சபாநாயகர் வேண்டுகோள். நான் விளக்க சொல்றேன். உட்காருங்க. இந்த வார்த்தைக்கு என்ன பண்றீங்க? உட்காருங்க. சொன்ன உடனே அவரே இருந்து சொல்ற ரெண்டு பேரும் அந்த வார்த்தைக்கு ஏன் உடன்படி என்று கேட்கற. உட்காருங்க. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சிபிஐ வழக்கு உள்ளதால் அமைச்சர்கள் டென்ஷனாக உள்ளார்கள் என கூறலாமா என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. நீர்வளத்துறை அமைச்சரும் அதே சொல்லியிருக்கிறார். நாங்களும் தினமும் நிம்மதியாக எங்களும் தங்களால் தூங்க முடியல, தினமும் எங்களுக்கும் நிமிஷம் டென்ஷனாக இருக்கிறோம் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இன்கம் டாக்ஸ் வழக்குகள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கும் இருக்கின்றது. யாரையும் பார்த்து பயப்படுபவர்கள் தாங்கள் அல்ல என்று அமைச்சர் புசி ஆனந்த் பதில். எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதெல்லாம், சிபிஐ வழக்கு இருக்குதெல்லாம் கரெக்டு தான். எங்களுடைய டென்ஷன், எங்களுடைய முதல்வர் தொகுதியில் என்ன பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இருக்குது, அது உடனுக்குடன் பார்க்கறியான்னு கேட்டார்ன்றதுக்கோசம்தான் நான் உங்களுக்கு அப்படி சொன்னனே ஒழிய நான் வேற எந்த அர்த்தத்துலேயும் நாங்கள்
எங்களை பயமுறுத்தியோ டென்ஷன் படுத்தியோ இல்லை. தாவே காட்சி பொறுப்பேற்ற 3 மாதத்தில் 20,000 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கி உள்ளதாக இபிஎஸ் விமர்சனம். 5 ஆண்டுகள் முடியும் போது கடன் அளவு 20 லட்சம் கோடி ரூபாயை எட்டும் என்று விமர்சனம். முக்கிய நதிகளில் 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணையை கட்டினால் தமிழ்நாட்டிற்கு கூடுதலாக 20 TMC தண்ணீர் கிடைக்கும். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான பொது விவாதத்தின் போது சௌமியா அன்புமணி கோரிக்கை. தடுப்பணைகள் கட்டலாம், பாலாறில் தடுப்பணைகள் கட்டலாம், காவிரி ஆறில் தடுப்பணைகள் கட்டலாம். அந்த காவிரிக்கு நான் சொன்னேன் 420 கிலோமீட்டர் ஓடுதுன்னு. 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகள் கட்டினால் கண்டிப்பாக இந்த தண்ணீரை கடலில் போகாமல் நம்மளால் சேமிக்க முடியும். நீங்கள் 420 கிலோமீட்டரில் 10னா 42 தடுப்பணைகள் கட்டணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு 25-30 தடுப்பணைகள் கட்டினா கூட 20 TMC தண்ணீரை நம்ம கடலில் போகாமல் நம்மளே சேர்த்து வச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள 27,000 குளங்களை 1 மீட்டர் தூர்வாரினாலே 150 TMC வரை தண்ணீரை சேமிக்கலாம். பேரவையில் பேசிய பாமக சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அன்புமணி யோசனை. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது அன்புமணி சர்வதேச அளவில் பெற்ற விருதுகளை பட்டியலிட்டு சட்டப்பேரவையில் சௌமியா நீண்ட உரை. 2004 மருத்துவர் அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது நிறைய முன்னேற்றமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் அதற்காக 4 இன்டர்நேஷனல் அவார்ட்லாம் வாங்கினாரு. ஸ்டாண்டிங் ஓவேஷன்ல அமெரிக்காவில் கொடுத்தாங்க. அதே போல யுனைடெட் நேஷன்ஸ்ல WHO அவார்டு 2 வாங்கியிருக்கிறாரு. அன்புமணியின் சாதனைகளை நிறைய கூறிவிட்டீர்கள், போதும் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சபாநாயகர் அன்பு வேண்டுகோள். எல்லாருக்கும் அவர்களுடைய தலைவர்களை பத்தி ஒரு 4 நல்ல வார்த்தை நிறைய சொல்லியிருக்கீங்க. என்னுடைய மதிப்புக்குரிய அன்புமணி அவர்களை பற்றி நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க. அடுத்து நீங்க நன்றி அவைக்கு நன்றி சொல்லி முடிக்கும். நன்றி நன்றி. தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வு வேண்டாம் என சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்று. திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேறியது. திமுக சார்பில் மத்திய அமைச்சராக இருந்த காந்தி செல்வன் தான் நீட் மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தார் என்று அமைச்சர் ஆதவ் பேச்சு. நீட் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தவர் திமுக சார்பில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள். இது ஒரு வரலாறு, அது பதிவு. மத்திய அமைச்சராக இருந்த காங்கிரஸை சேர்ந்த குலாம் நபி ஆசாத் தான் மசோதாவை தாக்கல் செய்தார். காந்தி செல்வன் அல்ல என்று முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு விளக்கம். காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆட்சியில் இருக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அதில் பங்கு பெற்றது என்பதிலே தவறான செய்தி அல்ல, உண்மையான செய்தி தான். அப்பொழுது நாமக்கல்லை சேர்ந்த காந்தி செல்வன் என்பது அவர் சாதாரண ராஜாங்க துணை மந்திரியாகத்தான் இருந்தார். அவர் நாடாளுமன்றத்தில் இந்த நீட்டுத் தேர்வை அவர் அறிமுகப்படுத்தவில்லை. பொதுப்பணித்துறை அமைச்சுக்கு சொல்கிறேன். குலாம் நபி ஆசாத் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த மூத்த அமைச்சர் அவர்கள். எனவே அவர் தான் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி பேசினார் ஒழிய நாங்கள் இணை அமைச்சர்லாம் எப்பவுமே நாடாளுமன்றத்தில் எல்லாம் அறிமுகப்படுத்த முடியாது. சட்டப்பேரவையில் நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மான விவாதத்தில் ராகுல் காந்தியை புகழ்ந்து பேச திமுக எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு. அந்த நீட் தேர்வை எதிர்த்து காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் ராகுல் காந்தி போராட்ட களத்திலே நின்று கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை இதை நான் சொல்லுகிறேன். டெல்லியிலே நின்று கொண்டிருக்கிறார். அமைச்சர் விஸ்வநாதனுக்கு எதிராக எழுந்து நின்று கையை நீட்டி பேசிய ரிஷிவந்தியம் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயனை சபாநாயகர் கண்டிப்பு. ஒழுங்கீனமா நின்று நான் நடவடிக்கை எடுப்பேன். உட்காருங்க, 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 சொல்லலாம், உட்காருங்க. என்ன சண்டைக்கு வரீங்களா அவரோட? உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. நீங்க எதிர்கட்சி கொறடா, நீங்க சரியா சார்? உட்காருங்க.
60 ஆண்டு கால மேல நடவடிக்கை எடுப்பாங்க. உட்காரணும். வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. காவிரியில் தினமும் 1 TMC வீதம் தமிழகத்திற்கு 15 நாட்களுக்கு தண்ணீரை திறந்துவிட வேண்டும். காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரையை ஏற்று காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடகாவிற்கு உத்தரவு. சென்னை மாநில கல்லூரியில் நடந்த போதைப் பொருளில்லா தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் விஜய் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் சிறந்து விளங்கிய அதிகாரிகளுக்கு விருது வழங்கி பாராட்டு. போதைப்பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு. காவல்துறை அதிகாரிகள், அரசு ஊழியர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் உறுதிமொழியை ஏற்றனர். போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்குவேன். நடப்பு நிதியாண்டுக்கான MLA தொகுதி மேம்பாட்டு நிதியாக 828 கோடியை விடுவித்துள்ளது தமிழ்நாடு அரசு. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 3 கோடி ரூபாய் வீதம் நிதி ஒதுக்கி அரசாணை. ஓசூரில் விமான நிலையம் அமைப்பதற்கான முதற்கட்டமான பணிகள் தொடங்கிவிட்டதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் கீர்த்தனா தகவல். 670 ஏக்கர் பரப்பில் ஓடுதளம் உள்ளிட்டவற்றை அமைக்க திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக விளக்கம். திமுக பாஜக கூட்டணி உருவாகிறதா என்று வானதி சீனிவாசனிடம் செய்தியாளர்கள் கேள்வி. அரசியலில் நிரந்தர நண்பனுமில்லை, எதிரியுமில்லை என்று பதிலளித்தார். திமுக பாஜக வந்து சற்று நெருங்கி வராங்களா அப்படின்னு சொல்லி கனிமொழி எம்பி அவர்கிட்ட கேட்டபோது அவங்க சொல்லியிருக்காங்க, அரசியல் நிரந்தர நண்பரும் இல்லை, எதிரியும் இல்லை. பிஃபோர் விஜய் ஆஃப்டர் விஜய்னு பார்க்கும்போது அந்த மாதிரி ஏதாச்சும் இணக்கமான சூழல் மாற்றுக்கருத்து உள்ளவர்கள்கிட்டயும் இருக்குன்னு பார்க்கணும். நிர்மல்குமார் ஒவ்வொரு முறையும் அதே இதை திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்காரு. பிஜேபியும் திமுகவும் நெருங்கிட்டு இருக்காங்க. அதான் அரசியல்ல நண்பர்கள் இல்ல, நிரந்தர எதிரிகளும் இல்ல, அவ்வளவுதானே. பாஜக திமுக கூட்டணி உருவாகுது. அதுதான் ஏங்க, அது உருவாகும் போது எல்லாம் சொல்லுவாங்க, அது உருவாகிற முன்னாடி நீங்களும் உருவாக்கி விட்டுருவீங்க போல இருக்கு. எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளியில எல்லாரும் இங்கிலீஷ் தனியா போல அதுக்கான சூழல் வரும்போது இங்கிலீஷ். சென்னை YMCA உடற்கல்வியியல் கல்லூரியில் விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்த சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ். விழாவில் முதலில் கிறிஸ்தவ பாடலும் அதன் பிறகே தமிழ்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டதால் சர்ச்சை. எண்ணூற்று 21 பணியிடங்களுக்கான குரூப் 2, 2A தேர்வு அறிவிப்பை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். செப்டம்பர் 9ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் முதல்நிலை தேர்வு நவம்பர் 1ஆம் தேதி நடைபெறவும் அறிவிப்பு. தென்பெண்ணையாறு நீர் பங்கீடு விவகாரத்தில் தனி தீர்ப்பாயம்தான் அமைக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.